இந்த ப்ராப்ளம் பாருங்க. If 6 times of sixth term of an AP is equal to 7 times the seventh term, then the 13th term of an AP is. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஆறாவது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமமெனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஏபியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டேர்ம் ஆஃப் ஏபி என்னென்னு எழுதலாம்? a plus 5d அப்படின்னு நம்ம எழுதலாமா? is equal to seventh term of AP வந்து a plus 6d அப்படின்னு நம்ம எழுதலாமா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த் டைம் ஆஃப் AP, அதாவது 6 மடங்கு is equal to 7 times of seventh term of AP is equal to 7 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6a plus 30d is equal to 7a plus 42d அந்த மாதிரி கிடைக்கும். இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா a is equal to minus 12d. இது வந்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருக்குது. இப்போ 7வது உறுப்பு 13th term of AP கேட்டிருக்காங்க, அதாவது 13வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 13வது உறுப்பு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus 12d அப்படி எழுதிக்கலாமா? அதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் 12d. ஸோ மைனஸ் 12d plus 12d is equal to 0. ஸோ 13th term of AP வந்து 0. ஆப்ஷன் ஏல இது கொடுத்துருக்காங்க வந்து 0. அவ்வளோதான்.